கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வெறும் பேச்சில மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர். அவர் பேசிட்டு மாத்திரம் போல பிரியமானவர்களை நடந்து காட்டினார், செய்து காட்டினார். தேவனுடைய ராஜ்யம் என்பது அதிகாரமுடையது. தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்குரிய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய மகிமையில செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். தேவனுடைய பிள்ளைகளே, அதை எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அதை செய்து காட்டுகிறானோ அவனுக்குள்ளே தேவ ராஜ்யம் இருக்கிறது. அதாவது பேச்சில மாத்திரம் இல்ல, சிலர் உபதேசம் மட்டும் பண்ணுவாங்க, ஆனா அவங்க செயல்பாடு இயேசுக்கு நேராக இருக்காது. பொருளாசையை பற்றி பேசுவாங்க, ஆனா அவங்க பொருளாசை உள்ளவர்களா இருப்பாங்க. கோவப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க கோவக்காரரா இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அது பேச்சில் அல்ல, அது பலத்துல இருக்கிறது, நடந்து காண்பிப்பதில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா என்று ஒரு தேவ மனிதன் இருந்தாரு. அவர் சூரியனை சந்திரனை நிப்பாட்டினார். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் பலம். தேவனுடைய ராஜ்யம் என்பது நடந்து காண்பிப்பது. ஒருவர் உங்களிடத்துல வந்து, என்னப்பா நீ தேவ ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறாய், தேவனுடைய ராஜ்யத்தை நான் உங்ககிட்ட பார்க்கிறேன் அப்படி சொல்லணும் பிரியமானவர்களே. வெறும் சொல்வதில் மாத்திரமல்ல, நீ திருடாத, நீ ஏமாத்தாத, நீ வஞ்சிக்காத, நீ அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாத, இதெல்லாம் சொல்றதுல இல்ல, செயல்பாடுல இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சீசனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இங்க இதை நம்ம சரியா செய்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துல போய் நம்ம வாழ முடியும் பிரியமானவர்களே. அங்க வாழ்வதற்காக நாங்க ஒத்திகை எடுக்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் அல்ல, வெறும் சொல்றதுனால அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாங்க, ராஜ்யத்துக்கு வாங்க, அங்க உண்மை இருக்கும், நீதி, அதெல்லாம் சொல்றதுல அல்ல, அதை நாம் நடந்து காண்பிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கர்த்தரை அறியாத பிள்ளைகளும் அறிந்த பிள்ளைகளும் நம்மிடத்துல தேவ ராஜ்யத்தை பார்க்கணும். அப்ப நம்ம வார்த்தையில வல்லமை இருக்கணும். நாம ஒருத்தரை சொல்லும் போது சுகம் அடையணும், மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரலோக வெளிப்பாடு அவனுக்குள்ள வரணும். அந்த அளவு தேவ ராஜ்யம் நமக்குள்ள பலனா இருக்கணும் பிரியமானவர்களே. அதைத்தான் அவர் எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க, தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்துல இருக்கிறது. எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், அதுதான் பலம். அப்படி உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து மகா பெரியவர் என்ப ஒரு பலம் நமக்குள்ள இருக்கணும் பிரியமானவர்களே. அதனாலதான் சிம்சோன் சிங்கத்தை பார்த்து பயப்படலைங்க, அடிச்சு வீழ்த்துறார் பிரியமானவர்களே. பிரச்சனைகளை அப்படி வீழ்த்தணும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறோம். பலத்துல இருக்குதப்பா, பரலோக ராஜ்யம் பலத்துல இருக்குது. அந்த பரலோக ராஜ்ய பலனை எங்களுக்கு தாங்க சுவாமி. அதை கொடுத்த தரிசனம் தாங்க. சும்மா சொல்ல மட்டும் செய்யக்கூடாது, செயல்பாட்டில் நாங்கள் நடக்கணும் சுவாமி. கிருபை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.